அண்மை செய்தி பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆயுள் தண்டனை கைதி திருநாவுக்கரசு மேல்முறையீடு செய்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆயுள் தண்டனை கைதி திருநாவுக்கரசு மேல்முறையீடு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் திருநாவுக்கரசு மேல்முறையீடு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் கடந்த 2019 ஆண்டு பெண்கள் மற்றும் மாணவர்களை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து ஆபாச படம் எடுத்து துன்புறுத்திய சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கில் சபரிராஜன், திருநாவுக்கரசு, சதீஷ், வசந்தகுமார், மணிவண்ணன், பாபு ஹெரன்பால், அருளானந்த் மற்றும் அருண்குமார் ஆகிய 9 பேரை கைது செய்யப்பட்டார்கள். இந்த வழக்கை விசாரித்த கோவை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்கும் வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை அனுபவிக்கும் வகையில் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. கடந்த 2025 ஆண்டு மே மாதம் வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பை எதிர்த்து 2வது எதிரியாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த திருநாவுக்கரசு என்பவர் மட்டும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறை செய்திருக்கிறார். மேல்முறையீடு செய்வதற்கான காலவரம்பை தாண்டி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் காலதாமதத்தை ஏற்றுக்கொள்ள கோரியும் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. காலதாமதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனுவை விசாரித்த நீதிபதி சதீஷ்குமார் மற்றும் ஜோதிராமன் அடங்கிய அமர்வு தாமதத்தை ஏற்று தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. இதன் காரணமாக திருநாவுக்கரசின் மேல்முறையீட்டு மனு விரைவில் விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது லட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.